ஹலோ வாங்க. முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ரொம்ப மார் சளி பிடிச்சிருக்குங்க. அதனால் இந்த மாதிரி முருங்கைக்கீரை நம்ம பண்ணி சாப்பிட்டா மார் சளிலாம் போயிடும். அதுக்கு கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் காம்புங்க தாங்க இருக்கணும். அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். செக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கேங்க. பூண்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி மிளகுத்தூள் ஒரே ஒரு வரமிளகா நம்ம வச்சுருக்கோங்க. இந்த மிளகுத்தூள் இந்த பூண்டெல்லாம் நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். வேறு எண்ணெயே விடாதீங்க, நல்லெண்ணெய் தான் விடணும். பூண்டு வச்சுருந்தீங்களா, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பூண்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வரமிளகா அதையும் போட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பூண்டு இந்த கலருக்கு வந்த உடனே நம்ம வெங்காயம் இருக்குங்க இல்லையா, அந்த வெங்காயத்தையும் போட்டுங்க. அனல் சுட சுட இதில் நம்ம சோறும் போட்டு கலரணுங்க. வெங்காயம் இதை மாதிரி வரலாம் வருந்து வரும்போது கண்ணாடி பாத்திரத்தில் இருந்தால் கூட போதுங்க. இப்போது நம்ம சின்ன ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் வச்சுருந்தேன்ல, அதையும் அதில் போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சளி பிடிச்சினா நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. மார் சளியெலாம் விட்டுடும். இப்போது வெங்காயம் இது மாதிரி வந்துடுது. இப்போ நம்ம கீரை வச்சுருந்தோம்ல, ஒரு புடி கீரை தாங்க இது, அதையும் அதில் போட்டுக்கலாம். லைட்டாக சால்ட்டும் போட்டுக்கலாங்க. இதை போட்டுட்டு நல்லா நம்ம இதை கலரி விட்டுக்கலாம். எடுக்கணும். உப்பு லைட்டாக போட்டோம். இப்போது பெரியவங்களுக்கு கூட ஒரு சீதபேதி ஆகுதுனாக்கா இதை மாதிரி நம்ம பண்ணி சுட சுட சாதத்தை போட்டு அதில் சூடாக நம்ம சாப்பிட சொன்னோம்னா அந்த சீதபேதி கூட நல்லா ஆகிடுங்க. கிட்ட சோறு இருக்கு இல்லையா, அந்த சோறு இந்த கீரையில் போடலாம். கீரை தான் நிறைய இருக்கணும், சாதம் கம்மியாக இருக்கணும். நீங்களே இது மாதிரி பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பாய். இது மாதிரி